கமலஹாசன் அவர்கள் ரீசெண்டா கொடுத்த ஒரு இன்டர்வியூல கௌதமியை பத்தி ஒரு சில விஷயங்கள் பகிர்ந்திருக்காரு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இப்போ தெளிவா பார்க்க போறோம். உலக நாயகன் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியுற ஒரே பர்சன் கமலஹாசன் அவர்கள் தான். கிட்டத்தட்ட 233 படங்கள்ல நடிச்சிருந்திருக்காரு. அவர் நடிக்கிற ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு கருத்துக்களை கண்டிப்பா சொல்லும். அப்படிதான் இருக்கும். இதனாலே அவருக்கு ரசிகர்கள் பட்டாலும் எக்கச்சக்கமான பேர் அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாம இந்திய திரையுலகத்துல அடையாளமா இருக்கிற ஒரு பர்சனா இது கமலஹாசன் மட்டும்தான். சின்ன வயசுல இருந்தே சினிமால இருக்க ஆர்வத்தினால இன்னைய வரைக்குமே சினிமாவுல கால் பதிச்சதை எடுக்கவே இல்லை. இவருக்கு நடனம், நடிப்பு, இயக்கம், தயாரிப்பு, பாடல் எழுதுவது, பாடல் பாடுவதுன்னு எக்கச்சக்கமான டேலண்ட் இவருக்குள்ள இருந்துட்டு இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். முக்கியமா இப்ப ரீசெண்டா ஒரு படத்துல நடிச்சிட்டு வராரு, தங்க் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியன் 2வோட படப்பிடிப்பு முடிஞ்சிட்டுன்னு சொன்னாங்க. சோ கூடிய சீக்கிரம் அதை ரிலீஸ் பண்ணிடுவாங்க போல. அது மட்டும் இல்லாம ஹச் வினோத் அவர்களோட இயக்கத்துல ஒரு படத்தை நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்மெண்ட் இவர் கொடுத்திருக்கதா அந்த செய்தியும் வெளியாயிருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, கமலஹாசன் அவர்களோட திருமண வாழ்க்கையை பத்தி நம்ம எல்லாருக்குமே டாப் டு பாட்டம் தெரியும். வாணி கணபதிய திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு சில காரணத்தினால விவாகரத்து பண்ணிட்டாரு. அதுக்கடுத்து ரேகாவை காதலிச்சு திருமணம் செஞ்சு அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருந்துச்சு, ஸ்ருதி, அக்ஷரா சொல்லிட்டு. சோ அதுக்கப்புறம் ரேகாவையும் விவாகரத்து பண்ணிட்டாரு. இதை தொடர்ந்து இவர் கௌதமி கூட லிவிங் டுகெதர்ல இருந்தது திரையுலகத்துல எல்லாருக்குமே வெளிப்படையா தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நடிகை ஸ்ரீவித்யா அவர்களை காதலிச்சாரு. ஆனா அவங்கள கல்யாணம் பண்ணிக்கல. அவரோட காதல் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. இதெல்லாம் வச்சு நிறைய பேர் அவரை பத்தி ரொம்பவே தப்பா பேசிட்டு இருந்தாங்க. ஆனா எதை பத்தியுமே கன்சிடர் பண்ணிக்கல. யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசிக்கங்க அப்படின்னு ஒரு தைரியத்துல தான் அவர் இருந்துட்டு இருந்தாரு. இப்படி இருக்கையில ரீசெண்டா ஒரு பேட்டியில கௌதமி அவர்களோட போட்டோ காமிச்சோனே அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டா, காதல்ல வெவ்வேறு வடிவங்கள் உண்டு. கௌதமி ரொம்ப முக்கியமான ஒருத்தர் என் லைஃப்ல. என்னோட துணைவியா வருவாங்க அப்படின்னு நான் நினைச்சதே இல்ல. முதல்ல அவங்களை பார்க்கும்போது ஒரு கிளாமரான பொண்ணு அப்படின்னு மட்டும் தான் நினைச்சிருந்தேன். ஆனா அவங்களோட பழகும் போதுதான் அவங்களோட ஃபுல் கேரக்டருமே எனக்கு ரொம்ப பிடிச்சு போய் நான் அதுல விழுந்துட்டேன். அது மட்டும் இல்லாம நான் அதை எதையுமே வெளியே காட்டிக்காம தான் இருந்தேன். எனக்கு அவங்கள பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப வியப்பா இருந்துச்சு. முக்கியமா சொல்லணும்னா ஒரு நட்பா ஆரம்பிச்சு ஒரு முறவா மாறின ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப் தான் இது. இன்னைக்கு ஏன் நாங்க பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னு கேட்டா, கௌதமியோட மகளுக்காக தான் நாங்க பிரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு. இதை பத்தி மக்கள் எல்லாருமே ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.